நெய்யாவும் சுரபியும் அலுவலகத்தில் இருந்தபோது வேலையில்லாத ஓய்வு நேரத்தில் திடீரென நினைவிற்கு வரவும், சுரபி, வீட்ல ஹவுஸ்மேட்டா தங்க யாரோ கான்டாக்ட் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னியே, என்னாச்சு என்று நெய்யா கேட்க, இந்த முறை கான்டாக்ட் செய்த நபர் நல்ல மாதிரியா தான் தெரியுது, எதுக்கும் நேர்ல சந்திச்சு பேசினாதான் தெரியும் என்று சுரபி பதில் கூறினாள். இந்த முறை வரவங்களாச்சும் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கட்டும். மாச கணக்கா நீ வேற தனியா இருக்க, எனக்கு தான் அது கவலையா இருக்கு என்று நேயா வருத்தப்படவும், தனியா இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனா பாதுகாப்பான இடம்தான், அதனால வேற எந்த பயமும் தேவையில்லை என்று சுரபி அவளது வருத்தத்தை போக்குவது போல பேசினாள். அன்று மாலையே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பெண் சுரபியை சந்திக்க வருவதாக கூறவும், நானும் வரட்டுமா சுரபி என்று நேயா கேட்டாள். இன்னைக்கு கயலோட குழந்தைய பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னோட வந்துட்டா கயலும் கமலும் உனக்காக காத்திருப்பாங்க. அது இல்லாம அவங்கதான் ஹவுஸ்மேட்டா இருக்க போறாங்க அப்படிங்கறதும் இன்னும் கன்ஃபார்ம் கிடையாதே. அதனால நான் மட்டும் முதல்ல பேசுறேன், அவங்க தங்கறது முடிவானதும் நீ வீட்டுக்கு வந்து அவங்கள பாரு என்று சுரபி சொல்லவும் நேயா தலையாட்டி கொண்டாள். சென்னையின் மாலை நேர போக்குவரத்து நெரிசலில் இருசக்கர வாகனத்தில் சந்து பொந்தில் புகுந்து தன் இருப்பிடம் வந்து சேருவதற்குள் சுரபிக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அடுக்குமாடி குடியிருப்பில் எப்போதும் தனது வண்டியை நிறுத்தும் இடத்தில் வண்டியை நிறுத்தியவள் தலைக்கவசத்தை கழட்டிவிட்டு தனது துப்பட்டாவிலேயே வியர்வையை துடைத்த நேரம் அவளது அலைபேசி ஒலி எழுப்பவும், கையில் இருந்த தலைக்கவசத்தை வண்டியின் மீது வைத்தவள் அலைபேசியில் வந்த எண் யாருடையது என்பதை அறிந்ததால், ஹலோ சொல்லுங்க என்று சுரபி பேச, எங்க இருக்கீங்க சுரபி, நீங்க வர சொன்ன டைம்க்கு சரியா வந்து உங்க வீட்டு வாசல்ல இருக்கேன், காலிங் பெல் அடிச்சும் கதவை திறக்க காணும், நீங்க வீட்டுல இல்லையா என்று மறுமுனையில் கேட்கவும், ஓ சாரி, வர வழியில செம்ம டிராபிக், அதான் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு, இப்போ நான் அபார்ட்மெண்ட் பார்க்கிங்ல தான் இருக்கேன், 5 நிமிஷத்துல வந்துருவேன் என்று சொல்லியவள் வண்டியை பூட்டி விட்டு தலைக்கவசத்தை எடுத்துக்கொண்டு வேக நடையாக மின்தூக்கி இருக்கும் இடத்திற்கு விரைந்தாள். மின்தூக்கி மூலம் தனது மாடிக்கு வந்தவள் கதவு திறந்து வெளியே வர அவளது வீட்டு வாசலில் ஒரு பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்தபடியே நடந்து வந்தாள். ஹாய், நான் தான் சுரபி என்று அந்த பெண்ணிடம் அவள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, நான் விஸ்வதா என்று அந்த பெண்ணும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். சரி வாங்க உள்ள போய் பேசலாம் என்று சுரபி கதவை திறந்து உள்ளே நுழைய விஸ்வதாவும் பின்னே வீட்டினுள் வந்தாள். ஆமா, நீங்க எந்த ஊரு, இவ்வளவு நாள் எங்க தங்கி இருந்தீங்க என்று சுரபி கேட்க, எனக்கு இதே சென்னை தான் சொந்த ஊரு, அம்மா அப்பா எல்லாம் இங்கதான் இருக்காங்க என்று விஸ்வதா பதில் கூறவும், அப்போ நீங்க உங்க வீட்டுல இருக்கலாமே என்று சுரபி தன் சந்தேகத்தை கேட்டாள். என்னோட வீடுதான், ஆனா இப்போ அது என்னோட வீடு மாதிரி ஃபீல் ஆகலையே, தங்கைக்கு சில மாசம் முன்னதான் கல்யாணம் ஆச்சு, தங்கையும் அவளோட ஹஸ்பண்டும் இப்ப எங்க வீட்டுலதான் இருக்காங்க, அவங்க ஒரு ரூம்ல, அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவர் ஒரு ரூம்ல இருக்கிறாரு, நான் கொஞ்சம் வருஷமா நியூசிலாந்துல தான் இருந்தேன், ஆனா இப்ப இங்கே வந்தாச்சு, ஆனா வீட்டுல என்னால ஹால்ல தூங்க முடியாது, வந்ததும் என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் துபாயில இருந்ததுனால அவளோட வீட்டுல தங்கி இருந்தேன், இப்போ அவர் லீவுக்கு இங்க வராரு, அதான் எனக்கு உடனே வேற இடம் தேவைப்படுது என்று விஸ்வதா கூறினாள். ஓ, உங்க நிலைமை புரியுது, ஒண்ணு கேட்கலாமா, உங்க தங்கைக்கு கல்யாணம் ஆயிட்டுதான் சொல்றீங்க, அப்போ உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா என்று சுரபி கேட்க, இன்னும் இல்ல என்ற விஸ்வதாவின் பதிலில் விரக்தி இருந்தது. அப்போ நீங்களும் எங்க லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்க என்றவள், சே எங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால என்னோட லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும் என்ற சுரபி மேலும் சில கேள்விகளை விஸ்வதாவிடம் கேட்க, அவள் அதற்கு அளித்த பதில்களில் சுரபிக்கு திருப்தி ஏற்படவும் விஸ்வதா இந்த வீட்டில் தங்கிக் கொள்ள சுரபி அனுமதி அளித்தாள். காலையில் வழக்கம் போல நேயா அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டிருக்க, அவளுக்கு முன்னமே அறக்க பறக்க காலை உணவை சாப்பிட்டு விட்டு அலுவலகம் கிளம்பும் அகன் அன்று இன்னும் அறையை விட்டு வரவே இல்லை. அதே கவனத்தில் கொண்டு வந்த நேயாவோ, என்னாச்சு, ஏன் இன்னும் அகன் எழுந்து வரல, ஆபீஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் சீக்கிரம் எழுந்துருவாரே, இன்னைக்கு இன்னுமா தூங்குறாரு என்று யோசித்தபடியே அவன் அறைக்கு சென்று கதவை தட்ட, திறந்தா இருக்கு என்ற அகனின் குரல் மிகவும் சோர்வாக ஒலித்தது. அவன் சொன்னதும் கதவை திறந்து நேயா உள்ளே போக போர்வையில் அகன் சுருண்டு படுத்திருந்தான். என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, ஆபீஸ்க்கு போலையா, இந்த வெயில்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டு போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்கீங்க, என்ன உடம்புக்கு முடியலையா என்று கேட்டபடியே அவனது அருகில் வந்தவள் போர்வையை விலக்கி அவனது கையை தொட்டு பார்க்க உடல் அனலாக கொதிப்பது தெரிந்தது. என்ன இப்படி கொதிக்குது, எப்போத்திலிருந்து காய்ச்சல் என்று அவள் கேள்விகளை எழுப்ப,
அவளின் ஆறுதலான தொடுதல் அவனுக்கு இன்னுமே தேவைப்படுவது போல் தோன்றியதால், இங்க நெத்தில தொட்டு பாரு, இன்னும் கொதிக்குது என்று அவளது கைகளை பிடித்து தன் நெற்றியில் வைக்க, அவன் சொன்னது உண்மை என்பது போல் நெருப்பாய் கொதித்தது. ஆமா, இப்படி உடம்பு நெருப்பா கொதிக்கிற அளவுக்கு காய்ச்சல் இருக்கு. எப்போதுல இருந்து காய்ச்சல்? என்னை எழுப்பியிருக்கலாமே என்று மீண்டும் அதே கேள்வியை அவனிடம் கேட்க, உன்னை எழுப்பியிருந்தா மட்டும் என்ன பண்ணுவ? நானே தட்டு தடுமாறி எழுந்து நைட் ஒரு பாராசிட்டமால் எடுத்து போட்டேன். கொஞ்சம் காய்ச்சல் விட்டு இருந்துச்சு, இப்ப திரும்ப வந்துருச்சு. இப்ப திரும்ப ஒரு பாராசிட்டமால் போட்டா காய்ச்சல் குறைஞ்சிரும் என்று அவன் கூறினான். ஐயோ, வெறும் வயிற்றுல மாத்திரை போடாதீங்க, நான் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன், அதை குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க என்று அவள் கூற, கஞ்சியா? அதுக்கு காய்ச்சலோடவே இருக்கலாம் என்று அவன் பதில் கூறினான். அப்போ பிரெட்டும் பாலும் எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க என்று அவள் சொல்ல, அதை விட பெரிய கொடுமை எதுவுமே இல்லை என்றான். அப்போ இட்லி கொண்டு வரேன், சக்கரை தொட்டு சாப்பிடுங்க என்று அவள் கூறவும், கேட்டாலே வாமிட் வர மாதிரி இருக்கு என்றான். இப்படி எல்லாத்துக்கும் ஏதாவது சொன்னா அப்ப என்ன சாப்பிடுவீங்க? சாப்பிட்டா தானே எழுந்து நிக்க முடியும் என்று கேட்க, காரசாரமா எதுவுமே இல்லையா? இப்படி கொடுத்தா எப்படி சாப்பிடுறது? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, கிளம்பு என்றவன் மீண்டும் போர்வைக்குள் சுருண்டு கொண்டான். இப்படி சொல்பவனை என்ன சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. கயல்விழிக்கு அழைத்து அவள் விஷயத்தை கூற, ஐயோ அண்ணி, அண்ணனுக்கு இப்படி ஏதாவது தான் உடம்பு சரியில்லாம போகும். ஆனா எப்பவாவது தான் உடம்பு சரியில்லாம போகும். ஆனா அப்போ அண்ணன் செய்யற அலப்பறை தாங்காது. அவங்க அம்மாவால தான் நல்லா சமாளிக்க முடியும். மத்தவங்களுக்கு அவர் செய்யறத பார்த்து அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும். உங்களால தனியா சமாளிக்க முடியாது அண்ணி, நான் அங்க கிளம்பி வரேன் என்று கயல்விழி கூறினாள். ஐயோ வேண்டாம் கயல், இப்ப வர காய்ச்சல் எல்லாம் எப்படி ரியாக்ஷன் காட்டுதுன்னே சொல்ல முடியாது. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது குழந்தைக்கும் பாதிப்பு கொடுக்கும். அதனால நீ வர வேண்டாம். என்ன கேட்டா கண்ணாவையும் வர வேண்டாம் தான் சொல்லுவேன். அகன் சரியாகி ஆபீஸ் வர வரைக்கும் அவனை ஆபீஸ பாத்துக்க சொல்லு, நான் உங்க அண்ணனை பாத்துக்கிறேன் என்று சொல்லி அழைப்பை அணைத்தாள். எதை சொன்னாலும் பிடிக்காது என்பவனுக்கு என்ன சாப்பிட கொடுக்கவென்று தெரியவில்லை. சாப்பிடாமல் மாத்திரையும் போட முடியாது என்று யோசித்தவளுக்கு தன் அன்னை சிறு வயதில் ரொட்டியை எப்படி சாப்பிட கொடுத்தார் என்பது ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு கிண்ணத்தில் ரொட்டியை பிய்த்து போட்டு அதில் பாலை ஊற்றி அதனுடன் சிறிது சர்க்கரை சேர்த்து கலந்து ஸ்பூனுடன் சாப்பிட கொடுப்பார். அது ஞாபகத்திற்கு வரவும் அதே போல் தயார் செய்தவள் அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தாள். இந்த காய்ச்சல் சமயத்தில் இந்த ரொட்டி எல்லாம் பிடிக்காதுதான் என்றாலும் அவள் அதை செய்து கொடுத்த முறை அவனுக்கு பரவாயில்லை என்று தோன்றியதால் அதை வாங்கியவன் பாலில் ஊறியிருந்த ரொட்டியை மட்டும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டவன் மீதி இருந்த பாலை குடிக்க மறுத்து விட்டான். இதாவது சாப்பிட்டாரே என்று நினைத்து கொண்டவள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மாத்திரை போடுங்க, இதோட காய்ச்சல் நின்னா நல்லது, இல்லனா ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று நேயா அவனிடம் கூற, மாத்திரை சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். காலையில உனக்கு தேவையில்லாம சிரமம் கொடுத்துட்டேன். ஆனாலும் பிரெட்டை இப்படி கொடுத்ததுனால கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சது, அதுக்கு ரொம்ப நன்றி என்றான் அவன். இதுல என்ன சிரமம் இருக்கு? ஒரே வீட்டுல இருக்கிறோம். இப்படி நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறது தெரிஞ்சும் கண்டுக்காம போக முடியுமா? நீங்கன்னா அப்படியா செய்வீங்க? இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நார்மலா செஞ்சுக்கிற உதவிதான். இதுக்கு நன்றி எல்லாம் நான் எதிர்பார்க்கல என்று நேயா கூறினாள். சரி, உனக்கு ஆபீஸ்க்கு கிளம்பணும்ல, நீ போ. நானும் தூங்கி எழுந்து நார்மல் ஆயிட்டேன்னா ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அது வரைக்கும் கமலை தான் எல்லா வேலையும் பார்த்துக்க சொல்லணும் என்றவன் தன் அலைபேசியை தேட, நான் கையலுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். உங்களுக்கு நல்லா சரியாற வரைக்கும் கண்ணா ஆபீஸ நல்லா கவனிச்சுப்பான். நீங்க அதெல்லாம் பெருசா யோசிச்சுக்க வேண்டாம் என்றாள். எதுக்கு கையல்கிட்ட சொன்ன? அவ என்னவோன்னு பயந்துட்டு வரப்போறா. கை குழந்தைய வேற வச்சுக்கிட்டு அவளுக்கு ஏதாவது வரப்போகுது என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே, எனக்கு தெரியாதா, நான் கயல் கண்ணா 2 பேரையுமே இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். குழந்தைக்காக அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு காய்ச்சல் விட்டதும் நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியேறினாள். சுரபி அலுவலகம் கிளம்புவதற்காக குளித்துவிட்டு சமையலறைக்கு வர, விஸ்வதா அங்கே காலை உணவையும் மதிய உணவையும் ஏற்கனவே சமைத்து தயாராக வைத்திருந்தாள். ஐயோ என்ன விஸ்வதா, நான் குளிச்சுட்டு வந்து செய்யலான்னு பார்த்தா சமையல முழுசா முடிச்சிட்டீங்க. காலையில டீயும் நீங்க தான் போட்டீங்க. இப்படி நீங்க மட்டும் செய்யறது எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு என்று சுரபி கூற, இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு ஆபீஸ் போகணும். ஆனா நான் சும்மா தானே வீட்டுல இருக்க போறேன். இன்னைக்கு எனக்கு ஈவினிங் தான் இன்டர்வியூ. காலையில பரபரப்பா கிளம்பணும்னு இல்ல. நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா அப்போ நாம 2 பேரும் தானே இந்த வேலையை கலந்து செய்ய போறோம் என்று விஸ்வதா கூறினாள்.
ரொம்ப நன்றி விஸ்வதா. அப்புறம் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கா? சூப்பரா அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் என்று சுரபி வாழ்த்தினாள். ம் எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும். இங்க வந்து 2 மாசமாக போகுது. பணத்துக்கு பிரச்சனை இல்ல. சேவிங்ஸ் இருக்கு. ஆனா எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்க நேரம் எதையாவது யோசிச்சு வீணா மன கஷ்டம்தான். அதான் இப்படி ஏதாவது வேலையை இழுத்து போட்டு நானே செய்யறேன். என்னோட ஃப்ரெண்டு வீட்ல கூட இப்படித்தான் எல்லாம் நானே பண்ணிடுவேன். இப்போ நான் இல்லாதது அவளுக்கு சிரமமா இருக்காம் என்று சொல்லி விஸ்வதா சிரித்தாள். கொஞ்ச நாள்ல என்னையும் அப்படி நினைக்க வச்சிருவீங்க போல. வெளிநாட்டுல போயெல்லாம் வேலை பார்த்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலையா கிடைக்கும். எதுக்கும் என்கிட்ட உங்க ரெஸ்யூமே கொடுங்க. நாங்க ஆடிட்டிங் பாக்குற கம்பெனிஸ்ல கொடுத்து வைக்கிறேன். எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என்று சுரபி ஆறுதல் கூற, ரொம்ப நன்றி சுரபி. ஈவினிங் இந்த இன்டர்வியூ என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெஸ்யூம் தரேன் என்று விஸ்வதாவும் பதில் கூறினாள். அந்த நேரம் சுரபியின் அலைபேசி இசைக்க நேயாதான் அவளை அழைத்திருந்தாள். ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறா என்று விஸ்வதாவிடம் கூறியவள், சொல்லு நேயா என்று அழைப்பை ஏற்று பேச, சுரபி இன்னைக்கு நான் ஆபீஸ் வர லேட் ஆகலாம், இல்ல வர முடியாம கூட போகலாம். நீ தான் இன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங் இருந்தா அட்டன் பண்ணணும் என்று நேயா மறுமுனையில் கூறினாள். சரிப்பா, ஆனா நீ ஏன் வரமாட்ட? எதுவும் பிரச்சனை இல்லையே என்று சுரபி கேட்க, அகனுக்கு காய்ச்சல் சுரபி என்று நேயா கூறவும், என்ன அகனுக்கு காய்ச்சலா என்று சுரபி கேட்க, அருகில் இருந்த விஸ்வதா அந்த பெயரை கேட்டு அதிர்ச்சியானாள். ஆமா காய்ச்சல் தான், பாராசிட்டமால் கொடுத்திருக்கேன். இதோட காய்ச்சல் விட்டுடும் தான் நினைக்கிறேன். ஆனா திரும்ப வந்தா அகனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, அவரை தனியா விட்டும் வர முடியாது என்று நேயா கூற, நீ சொல்றதும் சரிதான். நான் இன்னைக்கு ஆபீஸ பாத்துக்கிறேன். அந்த கவலை உனக்கு வேண்டாம். சரியா? நீ அகனை நல்லா பாத்துக்க என்று சொல்லி சுரபி அழைப்பை அணைத்தாள். யார் பேசினது? ஏதாவது பிரச்சனையா என்று விஸ்வதா சுரபியிடம் கேட்க, என் ஃப்ரெண்டு நேயா தான் பேசினா. இன்னைக்கு ஆபீஸ் வர முடியாதுன்னு சொன்னா. நானும் அவளும் சேர்ந்துதான் எங்க ஆடிட்டிங் கம்பெனியை நடத்துறோம் என்று சுரபி பதில் கூறினாள். யாருக்கோ காய்ச்சல்னு சொன்னீங்களே, அகன் அப்படின்னு ஏதோ பேர் சொன்னீங்க, அது யாரு? அவங்க குழந்தையா என்று விஸ்வதா கேட்க, ஐயோ அவளுக்கு சில மாசம் முன்னதான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு முன்ன அவதான் என்னோட இங்க ஹவுஸ்மேட்டா தங்கியிருந்தா. நாங்க இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடிட்டிங் கம்பெனில வேலை பார்த்தோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகிட்டோம். அகன் அவளோட குழந்தை பேர் இல்ல, அவளோட கணவர் பேர் அகன் பரிதி. அகன் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று விஸ்வதாவிடம் கேட்க, அவள் பதில் சொல்வதற்கு முன்னரே, நீங்க இந்தியாலேயே இல்லையே, எங்க கேள்விப்பட்டிருக்க போறீங்க? அகன் இண்டஸ்ட்ரீஸ் சாதாரண ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியா தான் இருந்தது. கொஞ்ச வருஷம் முன்னாடிதான் இது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸா முன்னேறிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அகன் தான். அவரை தான் என்னோட ஃப்ரெண்டு நேயா கல்யாணம் பண்ணிருக்கா. அவங்க கல்யாணம் நடந்தத ஒரு பெரிய கதையா சொல்லலாம் என்று வழக்கம் போல் யாரிடம் எதை கூற வேண்டும் என்பது தெரியாமல் நேயா அகனை பற்றி சுரபி அனைத்தையும் விஸ்வதாவிடம் கூறினாள். 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அகனுக்கு அவரோட பழைய காதலை மறக்க முடியல. நேயாவுக்கு ஆண்கள் மேலேயே நம்பிக்கை இல்ல. அகன் அவரோட தங்கைக்காகவும் நேயா அவ குடும்பத்தின் கட்டாயத்துக்காகவும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பவும் நம்மள போல இந்த வீட்டை 2 பேரும் பகிர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இதுவே பிடிச்சா ஒன்னா இருப்போம், இல்ல பிரிஞ்சிருவோம்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போல போட்டுக்கிட்டாங்க. இப்போ நேயா அகனுக்கு உடம்பு சரியில்லை, அவள் தான் அவரை பார்த்துக்கணும் சொல்லும்போது சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கை வருது என்று சுரபி பேசிக் கொண்டிருக்க, விஸ்வதா உள்ளுக்குள் உடைந்து கலங்கி கொண்டிருந்தாலும் வெளியில் எதுவும் காட்டாமல் சுரபி கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சுரபி அலுவலகம் கிளம்பி சென்றதும் விஸ்வதா வேறேதும் செய்ய தோன்றாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள். இங்கு வந்த 2 மாதமாய் அவ்வப்போது அகனை பற்றி அவள் நினைக்காமல் இல்லை. இத்தனை வருடத்தில் அவனுக்கு திருமணம் ஆகியிருந்திருக்கும். 1-2 குழந்தைகள் கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் அவள் எப்போதாவது நினைத்து பார்த்ததுண்டு. ஆனால் அவனுக்கு சில மாதம் முன்புதான் திருமணம் ஆகியிருக்கிறது. இத்தனை வருடங்களில் இவளை நினைத்தே வாழ்ந்திருக்கிறான். இப்போது ஒரு கட்டாயத்தினால் திருமணம் செய்திருக்கிறான் என்றறிந்த போது, ஏன் சில மாதங்களுக்கு முன்பே இந்தியா வராமல் போனோம் என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. இதுவரை வாழ்க்கையில் அவள் செய்த மிகப்பெரிய தவறு என்றால் அது அகனை தவறவிட்டது என்பதுதான் என்பதை அவள் எப்போதோ உணர்ந்திருக்கிறாள். கைவிட்டு போனது போனதுதான். அதை வாழ்வில் மீண்டும் பெற முடியாது என்று மனதை தேற்றிக் கொண்டிருந்தவளுக்கு அந்த பொருள் கைவிட்டு போகாமல் தான் இருந்திருக்கிறது. அது தெரியாமல் தான் தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம் என்பதை அறிந்தபோது அவள் எப்படி துடித்து போனாள் என்பதை வார்த்தையில் சொல்ல முடியாது.
அவள் குடும்பம் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பம்தான். அவளின் தந்தை ஒரு சாதாரண நிறுவனத்தில் மாத சம்பளத்திற்கு வேலை பார்ப்பவர். பிறந்தது 3 பெண் குழந்தை. மூவரையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்றுதான் அவரும் நினைத்தார். படிக்கவும் வைத்தார். விஸ்வதா முதுநிலை படிப்பின் 3ஆம் ஆண்டில் இருந்தபோதுதான் அகனை தன் தோழியின் திருமணத்தில் சந்தித்தாள். அதன்பின் அடிக்கடி அவர்கள் சந்திப்பு நிகழ அகன் தான் முதலில் அவளிடம் காதலை வெளிப்படுத்தினான். அவனை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவளிடமும் அப்போது எந்த காரணமும் இல்லை. அதனால் அவன் காதலை ஏற்றுக்கொண்டாள். இருவரும் அடிக்கடி சந்தித்து தங்கள் காதலை வளர்த்து கொண்டனர். அகனுக்கு பெற்றோர்கள் இறந்து விடவே எத்தனை சீக்கிரம் விஸ்வதாவை திருமணம் செய்து கொள்ள முடியுமோ அத்தனை சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ள ஆசையாக எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். ஆனால் விஸ்வதாவின் அக்காவிற்கே அப்போதுதான் திருமணத்திற்கு வரன் தேடிக் கொண்டிருந்தனர். அதற்கே அங்கங்கு கடன் வாங்கிதான் திருமணத்தை நடத்த வேண்டும். அகனும் திருமணத்திற்கு அத்தனை அவசரப்படவில்லை. அவளது அக்காவிற்கு திருமணம் முடிந்த உடனே தங்களது திருமணமும் நடக்க வேண்டும் என்று அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அதிலும் அதிகம் செலவில்லாமல் திருமணத்தை நடத்தி கொள்ளலாம் என்றுதான் சொல்லுவான். ஆனாலும் அக்கா கல்யாண செலவுக்கு வாங்கும் கடனை அடைக்க தந்தைக்கு தானும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏதாவது வேலைக்கு சென்று அவரின் பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் விஸ்வதாவின் எண்ணமாக இருந்தது. அவர்களுக்கு திருமணமானாலும் அவள் வேலைக்கு செல்லவோ பிறந்த வீட்டிற்கு செய்யவோ அகன் எதுவும் தடை விதிக்கப் போவதில்லை என்பதும் அவளுக்கு தெரியும். ஆனாலும் இரட்டை மனதாக அவள் சுற்றி கொண்டிருக்க அப்போதுதான் அவளுக்கு நியூசிலாந்தில் வேலை கிடைத்தது. தோழி ஒருத்தி சொல்லிதான் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் அதற்கு விண்ணப்பித்திருந்தாள். ஆனால் அந்த வேலை கிடைத்துவிட்டது. 5 வருட ஒப்பந்தத்தில் அவள் அங்கு வேலை செய்ய வேண்டும். அந்த வேலைக்கு சென்றால் கண்டிப்பாக அவள் அக்காவின் திருமணத்திற்கான பணத்தை சம்பாதித்து விடலாம் என்பது உறுதி. அதனால் அவள் அந்த வேலைக்கு செல்வதென முடிவெடுத்தாள். அவளுக்காக எதையும் செய்ய காத்திருக்கும் அகனிடம் இந்த 5 வருடம் அவளுக்காக காத்திருக்க சொன்னால் கண்டிப்பாக அவன் செய்வான் என தெரியும். ஆனாலும் அவனிடம் அப்படி கேட்பதை தனது சுயநலம் என யோசித்தவள் அவனிடம் நிரந்தர பிரிவை வேண்டி நின்றாள். அவளிடம் அவன் எவ்வளவு சமாதானம் பேசியும் அவள் பிடிவாதமாக இருந்ததால் அவனும் அவள் கேட்டதை தந்து அவளை விட்டு விலகி வந்து விட்டான். அவளுக்கு அந்த பிரிவு வலியை கொடுத்தாலும் குடும்பத்திற்காக என்று நினைத்து மனதை தேற்றிக் கொண்டாள். கண்டிப்பாக அகன் மனம் மாறி வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வான். அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வெளிநாட்டிற்கு கிளம்பி சென்றாள். அந்த 5 வருடம் குடும்பத்திற்காக தந்தைக்காக என்ற திருப்தியோடு கழிந்தது. அவள் சென்ற 6 மாதத்திலேயே அவளது அக்காவிற்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்க, குழந்தை பேறு, அதற்கான சீர்முறைகள் என அவளின் சம்பளம் அந்த கடனை அடைப்பதற்கு உதவியாக இருந்தது. விருப்பம் இருந்தால் மேலும் 5 வருடம் ஒப்பந்தம் போட்டு அந்த வேலையை நீட்டித்துக் கொள்ளலாம் என்று அவள் வேலை பார்க்கும் நிறுவனம் சொன்னபோது அவளுக்கு இந்தியா செல்லதான் விருப்பம். ஆனால் அப்போது அவளின் தந்தை வேலை பார்த்த நிறுவனம் மூடப்பட அவளது தந்தைக்கு வேலை போய்விட்டது. தந்தைக்கு இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும் வரை அவளது சம்பளம் அவளது குடும்பத்திற்கு மிகவும் தேவை என்பதால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த வேலையை தொடர்ந்தாள். அந்த 5 ஆண்டில் நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, இப்படி செலவுகள் இருந்தது. அடுத்து தந்தை வேலைக்கு செல்வார் என்று பார்த்தால் அதை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை என்பது போல தோன்றியது. இதில் அவருக்கு மூப்பின் காரணமாக அடிக்கடி உடல் சரியில்லாமல் போக அதை பற்றி அவரிடம் கேட்கவும் முடியவில்லை. ஆரம்பத்தில் அவளே பிரிவை வேண்டினாலும் அகனை பற்றிய நினைவில் திருமணத்தை பற்றி அவள் அதன் பின்பு சிந்தித்ததில்லை. ஆனால் இந்த 10 வருட தனிமை வாழ்க்கை அவளுக்கு திருமணத்தை பற்றி யோசிக்க வைத்தது. இதில் அந்த நாட்டை சேர்ந்த அவள் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவன் வேறு அவளை திருமணம் செய்து கொள்ள போவதாக அவள் பின்னால் சுற்றி கொண்டிருக்க, அவளுக்கு அவன் அந்த நாட்டை சேர்ந்தவன் என்பதால் அவன் காதலின் மீது நம்பிக்கை இல்லை. அப்போது நீ மட்டும் என்ன செய்துவிட்டு வந்தாய் என்று மனசாட்சி கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவளுக்கு தன் செயலை நினைத்து குற்ற உணர்வு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அகன் கண்டிப்பாக திருமணம் செய்து மகிழ்ச்சியாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் அவள் அந்த குற்ற உணர்வை போக்கிக் கொள்வாள். ஓரளவு தன் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றியாகிவிட்டது. அடுத்து பெற்றோர்கள் அவளின் திருமணத்தை பற்றிதான் யோசிப்பார்கள் என்று அவள் நினைத்திருக்க, அவர்களோ அவளின் தங்கையின் திருமணத்தை பற்றி பேசினார்கள். அவளது தங்கை ஒருவனை காதலிப்பதாகவும் அந்த காதலன் வீட்டில் உடனே திருமணத்தை நடத்த அவசரப்படுவதாகவும், என்னதான் காதல் திருமணம் என்றாலும் அக்காவிற்கு நன்றாக சீர் செய்து திருமணம் செய்து கொடுத்தது போல் தங்கைக்கும் செய்ய வேண்டும் என்று அவள் பெற்றோர்கள் கேட்டபோது,
ஒரு அக்காவிற்கு திருமணம் நடக்கவில்லையே, அதை பற்றி எந்த கேள்வியும் வராதா என்ற கேள்வியை அவள் தன் மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். அவளுடன் பணிபுரியும் ஒரு நண்பன் அடிக்கடி சொல்வான், நாம நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்ய கடல் தாண்டி வருவோம். நம்ம குடும்பத்துக்கு நம்மள பிரிஞ்சு இருக்கிற சோகமெல்லாம் ஆரம்பத்துலதான். அப்புறம் நாம பணம் சம்பாதிச்சு கொடுக்கிற மெஷினா தான் தெரியும். அவங்க தேவைகள் அதிகமாகிட்டே போகும். அதுக்கு எவ்வளவு நாம கஷ்டப்படுவோம்னு அவங்களுக்கு தெரியாது என்று அவன் புலம்பும் போதெல்லாம் என் பெற்றவர்கள் அப்படி இல்லை என அவள் நினைத்துக் கொள்வாள். ஆனால் இப்போது அவர்கள் நடவடிக்கை தன் நண்பன் சொன்னது உண்மை என்பதை நினைக்க வைக்கிறது. அடுத்து தங்கையின் திருமணத்திற்கு அவள் அங்கேயே வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு அங்கு இருப்பது மூச்சு முட்டுவது போல் தோன்ற, இனி நமக்கு கல்யாணம் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, சென்னையில் ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதும், அதை வைத்து காலத்தை ஓட்டிக் கொள்ளலாம் என முடிவெடுத்தாள். கொஞ்ச வருடமாகவே வீட்டில் உள்ளவர்கள் பற்றி தெரிந்து கொண்டதால், தனக்கெனவும் அவள் சேமிக்க ஆரம்பித்து விட்டதால், அதை வைத்து சமாளிக்க முடியும் என்பதால் இந்தியா செல்ல தயாரானாள். அவள் நிரந்தரமாக அங்கு வரப்போவதை வீட்டில் சொன்னபோது, இப்படி திடீர்னு சொன்னா எப்படி, மாமியாரோட பிரச்சனைன்னு உன்னோட தங்கையும் அவளோட கணவரும் இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க ஒரு ரூம், அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் ஒரு ரூம்ல படுத்துக்கிறோம். இப்ப நீ வந்தா என்ன பண்றது என்று அவளின் அன்னை கேட்டபோது அவள் எப்படி உணர்ந்தாள் என்பதை வார்த்தையால் சொல்ல முடியாது. நிலம் வாங்கி வீடு கட்டுவதற்கான மொத்த பணமும் அவளுடையது. ஆனால் அதில் தங்குவதற்கு அவளுக்கே இடமில்லை என்ற நிலையை நினைத்து நொந்து கொண்டாள். தற்காலிகமாக தோழி வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து கிளம்பினாள். அப்படித்தான் 2 மாதங்கள் இருந்தாள். இங்கு வந்தால் தங்கை வேறொரு வீடு பார்த்து சென்று விடுவாள் என்று நினைத்தாள். அவள் இப்போது கர்ப்பமாக இருப்பதால் அவளை வேறெங்கும் அனுப்ப முடியாது என்று அவளின் அன்னை சொல்லும்போது அவளால் வேறெதுவும் சொல்ல முடியவில்லை. தோழி வீட்டிலும் அவள் கணவன் வரப்போவதால் அங்கிருந்து கிளம்பி இதோ இங்கு வந்து இருக்கிறாள். இத்தனை நாள் இழந்தது இழந்ததுதான். அது தன் வாழ்வில் திரும்ப கிடைக்காது என்று நினைத்திருந்தவளுக்கு தான் செய்தது மிகப்பெரிய முட்டாள்தனம். குடும்பம்தான் முதன்மை என்று அகனை விலக, இப்போது அந்த குடும்பம் அவளுக்கு என்ன செய்தது? அவர்களிடம் அவள் எதிர்பார்த்தது என்ன? பாசமாக 2 வார்த்தை தானே. அதுவே கிடைக்காத போது அவளுக்கு இப்போதுதான் அவள் அகனுக்கு செய்த விஷயம் பெரிய தவறாக தோன்றுகிறது. அதிலும் அவன் அவளை நினைத்து திருமணம் செய்யாமல் வருடங்களை கடத்தியிருக்கிறான் என்று இப்போது தெரிந்ததில் அவளால் மகிழக்கூட முடியாமல் அவனது திருமணம் முன்னுக்கு வந்து நிற்கிறது. ஆனால் அதிலும் மனதிற்கு நிம்மதியை தரும் விஷயம் அவர்கள் இருவருமே விருப்பமில்லாமல் மணந்து கொண்டதுதான். ஒருவேளை அவளது அகன் அவளுக்கு திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு நாள் என்று நினைத்தால் கிட்டத்தட்ட 4 நாட்கள் காய்ச்சல் அகனை விட்டு பிரிய மாட்டேன் என்று அவன் உடம்பில் தங்கியிருந்தது. முதல் நாள் முடிந்தால்தான் அலுவலகத்திற்கு வருவேன் என்று சொன்ன நேயா அவனுக்கு காய்ச்சல் விடவில்லை என்று தெரிந்ததும் அலுவலகத்திற்கு செல்லாமல் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். மருத்துவர் சில பரிசோதனைகளை செய்துவிட்டு அது சாதாரண வைரஸ் காய்ச்சல் தான், பயப்பட தேவையில்லை என்று சொல்லி சில மருந்துகளை பரிந்துரை செய்து அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த சாதாரண வைரஸ் காய்ச்சலுக்கே அகன் செய்த ஆர்ப்பாட்டங்கள் நேயாவால் சமாளிக்கவே முடியவில்லை. கஞ்சி அல்லது பிரெட் தான் சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர் சொல்லி அனுப்பினார். ஆனால் அதை சாப்பிட வைப்பதற்குள் அவள் பாடு திண்டாட்டம்தான். ஒரு நாள் அந்த பிரெட்டை துண்டுகளாக்கி பால் ஊற்றி கொடுத்ததை சாப்பிட்டவன் அடுத்த முறையிலிருந்து அதை சாப்பிடவே மாட்டேன் என்றான். சரி, கஞ்சி செய்து கொடுத்தால் இது என்ன சப்புன்னு இருக்கு என்று கேட்பான். சரி என ஊறுகாய் தொட்டு கொள்ள சொல்லி கொடுத்தால் கஞ்சிக்கு ஊறுகாயை தொட்டு கொள்ளுதா? இல்ல, ஊறுகாய்க்கு கஞ்சியை தொட்டுக் கொள்கிறானா என்பது போல் ஊறுகாயை அவன் அள்ளி அள்ளி சாப்பிட அவள் சந்தேகத்தை வாய் வார்த்தையாகவே கேட்டுவிட்டாள். என்ன செய்ய சொல்ற? வாயெல்லாம் கசக்குது, ஏதாவது காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு என்று அவன் பதில் கூற, வாய் கசக்குதுன்னா காய்ச்சல் விட்டுடும், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்று கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொண்டாள். அடுத்த 2 நாட்களில் காய்ச்சல் கொஞ்சம் குறைந்ததும் ரசம் சாதம், கொஞ்சம் காரம் சேர்த்து ஏதாவது துவையல், இட்லிக்கு சர்க்கரைக்கு பதில் கொஞ்சம் காரம் குறைவான சாம்பார், இதெல்லாம் அவள் கைகளாலேயே செய்து கொடுத்தாள். அதே போல் வெந்நீருக்கு பதிலாக சாதாரண நீரில் தான் குளிப்பேன் என்று வேறு அடம்பிடிப்பான். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காய்ச்சல் வந்ததும் எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இருந்துகிட்டு இப்படி ஒருத்தர் பணிவிட பண்ணா அத என்ஜாய் செஞ்சுக்கிட்டு இப்படியே இருந்துக்கலான்னு உங்களுக்கு என்னமா என்று நேயா கோபப்பட, உன்னை யாரு இதெல்லாம் செய்ய சொன்னா? நானா செய்ய சொன்னேன்? இப்படி காய்ச்சல் வந்ததுல இருந்து உன்னோட தொல்லை தாங்க முடியலேன்னு நான் நொந்து போயிருக்கேன்.
அதுக்கே இந்த காய்ச்சல் சீக்கிரமா சரியா போகணும் போல இருக்கு என்று அவன் பதில் கூறினான். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா சீக்கிரம் காய்ச்சல் சரியாக டாக்டர் சொல்றத சரியா செய்ய வேண்டியதானே. அப்பா ஒரு குழந்தைய கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு, உங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல என்று அவள் நொந்து கொண்டாலும் இந்த 4 நாட்களாக அவன் செய்த அலப்பறைகளை ஒரு பக்கம் அவள் ரசிக்கவும் செய்தாள். அவன் மட்டும் என்னவாம், அவள் தொல்லை தருவதாக கூறினாலும் மனதளவில் அவள் அக்கறையாக பார்த்துக் கொள்வதை அவன் விரும்பவும் செய்தான். இந்த 4 நாட்களில் நேயா அவ்வப்போதுதான் அவளின் அலுவலகத்திற்கு சென்று வந்தாள். அதுவும் ஏதாவது முக்கிய வேலை என்பதால் அவள் அங்கு போக வேண்டியிருந்தது. அதனால் தன் வீட்டில் தங்கியிருக்கும் விஸ்வதாவை பற்றி நேயாவிடம் பேச சுரபிக்கு நேரம் கிடைக்கவில்லை. நேயாவிற்கும் அதை பற்றி சுத்தமாக நினைவில்லை. அதனால் விஸ்வதாவை பற்றி நேயா இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. இதில் சுரபி விஸ்வதாவின் வேலை விஷயமாக தனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி வைப்பதாக கூறியவள் கமலை தனக்கு தனிப்பட்ட முறையிலும் தெரியும் என்பதால் விஸ்வதாவின் வேலை விஷயமாக கமலிடம்தான் பேசினாள். கமலுக்கும் அகன் காதலித்த பெண் பற்றி தெரியாது என்பதால் அகன் அலுவலகத்திற்கு வந்ததும் விஸ்வதாவின் வேலை விஷயமாக பேசுவதாக சுரபிக்கு வாக்களித்தான். அன்றைய நாள் அகனுக்கும் நேயாவுக்கும் வழக்கமான நாளாக இருக்க இருவருமே அலுவலகம் கிளம்பி சென்றனர். அன்று வேறு சுரபி விஸ்வதாவை அலுவலகத்திற்கு அழைத்து வருவதாக நேயாவிடம் முன்னாள் இரவே சொல்லியிருந்தாள். அப்போது கூட விஸ்வதாவின் பேரை அவள் சொல்லவில்லை. திடீரென ஞாபகம் வந்தவளாக நேயாதான் சுரபியிடம் தங்கியிருக்கும் பெண்ணை பற்றி கேட்க, அவளோ நேரிலேயே அழைத்து வருவதாக சொல்லியிருக்க நேயாவும் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தாள். அதனால்தான் சுரபி விஸ்வதாவை இன்று அலுவலகத்திற்கு அழைத்து வருகிறாள். முதலில் நேயா அலுவலகத்திற்கு வந்தவள் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் சுரபி விஸ்வதாவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள். நேயாவை விட அகனின் மனைவி என்பதால் நேயாவை காண விஸ்வதா ஆவலாக வந்தாள். அவள்தான் என்பது தெரியாமல் விஸ்வதாவை கண்டதும் நேயா புன்னகைத்தவள், ஹாய், நான் நேயா, சுரபி என்னை பத்தி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அதனால என்னை பத்தி அறிமுகப்படுத்திக்க வேண்டாம், அப்படிதானே என்று நேயா கேட்க, ஆமா, சுரபி உங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க என்றவள், நான் விஸ்வதா என்று அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவும் அந்த பெயரை கேட்டு நேயா ஒரு நொடி அதிர அதை விஸ்வதாவும் கவனித்தாள். என் பேரை கேட்டதும் அதிர்ச்சி ஆகிறாள் என்றால் என்னை பற்றி அகன் சொல்லி இருப்பாரா என்று விஸ்வதா யோசிக்க, இவ பேரு விஸ்வதான்னா இவதான் அகனின் காதலியா என்று நேயா யோசித்தாள். இருவரும் ஒரு உடன்படிக்கையில் தானே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்க கண்டிப்பா என்னை பத்தி அகன் நேயாட்ட சொல்லியிருப்பாரு. அதனால்தான் என் பேரை கேட்டு இவளுக்கு பெரும் அதிர்ச்சி என்று விஸ்வதா சரியாக யோசிக்க, விஸ்வதா என்ற பேரு எத்தனையோ பேர் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்க நான் ஏன் இவ அகனனோட காதலியா இருக்கணும்னு யோசிக்கிறேன். அகன் விஸ்வதான் வெளிநாட்டுல தானே இருக்காங்க, அப்புறம் நான் ஏன் இப்படி யோசிக்கணும் என்று நேயா மனதில் முடிவெடுத்து கொண்டாலும் ஏனோ அவள் நினைத்த விஸ்வதாகத்தான் இவள் இருக்க வேண்டும் என்று நேயாவின் மனது அடித்து சொன்னது. அதற்கேற்றாற் போல் சுரபியோ, விஸ்வதா என் கூட தங்கியிருக்கிறது நீ என்னோட இருந்த ஃபீல அப்படியே கொடுக்குது தெரியுமா நேயா. இவங்களுக்கும் கிட்டத்தட்ட உன் கதை மாதிரிதான். இத்தனை வருஷம் நியூசிலாந்துல இருந்திருக்காங்க, இப்போதான் 2 மாசம் முன்ன இந்தியா வந்திருக்காங்க. அவங்க சம்பாதிச்சு சொந்தமா கட்டின வீட்லயே அவங்களால தங்க முடியல. உனக்காச்சும் உன்னோட அண்ணனும் அக்காவும் தான் சுயநலமா இருக்காங்க, ஆனா இவங்க அப்பா அம்மாவே சுயநலமா இருக்காங்கன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இவங்க திரும்ப இந்தியா வந்ததே அவங்களுக்கு பிடிக்கல போல. தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட காதலை கூட விட்டு கொடுத்துட்டு இவங்க நியூசிலாந்து போனாங்க. ஆனா இவங்க எதிர்காலம் என்னங்கிற அக்கறை கூட இவங்க அப்பா அம்மாக்கு கிடையாது. நேத்துதான் விஸ்வதா அவங்கள பத்தி சுருக்கமா என்கிட்ட சொன்னாங்க. சொன்னப்போ அவங்க அம்மா அப்பா மேல எனக்கு எத்தனை கோபம் வந்துச்சு தெரியுமா. அம்மா அப்பாவே இப்படிலாம் இருப்பாங்களா, என்னால நம்பவே முடியல என்று அவள் விஸ்வதாவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க, நேயாவிற்கு 90% இவள் அகனின் விஸ்வதா என்பது உறுதியானது. விடுங்க சுரபி, இத பத்தி பேசினா வீணா மன கஷ்டம்தான். என்னோட முட்டாள்தனம் எனக்கு வரவிருந்த நல்ல எதிர்காலத்தை தொலைச்சிட்டேன் என்று விஸ்வதா வெளிப்படையாகவே தன் நிலையை நினைத்து வருத்தப்பட்டாள். அதற்கு நேயா பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க சுரபிதான் விஸ்வதாவிற்கு ஆறுதல் கூறினாள். பின் சுரபியோ, நேயா, உன்ன அகன உங்களுக்கு நடந்த கல்யாணம் எல்லாத்தையும் நான் விஸ்வதாட்ட சொல்லியிருக்கேன் என்று கூற, நேயா மீண்டும் ஒரு முறை அதிர்ச்சியோடு விஸ்வதாவை பார்க்க அதை அவளும் கவனித்தாள். அப்புறம் விஸ்வதாவோட வேலை விஷயமா நான் கமல்கிட்ட தான் கேட்டிருந்தேன். கமலும் அகன் உடம்பு சரியாகி ஆபீஸ் வந்ததும் சொல்றதா சொன்னாரு.
இப்போ 2 நாள்ல விஸ்வதாவுக்கு அகன் இண்டஸ்ட்ரீஸ்ல இன்டர்வியூ இருக்கு என்று மேலும் மேலும் சுரபி நேயாவை அதிர வைத்தாள். வந்ததும் கிளம்பக்கூடாது என்பதால் விஸ்வதா சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தவள் பின் இருவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பி சென்றதும், விஸ்வதா உன்னோட தங்க ஆரம்பிச்சு முழுசா 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள எல்லாமே சொல்லணுமா? அதுலயும் அகன் பத்தி சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு என்று நேயா சுரபியிடம் கேட்க, ஏன் நேயா சொன்னா என்ன என்று சுரபி அப்பாவியாக கேட்க, நேயாவிற்கு என்ன பதில் கூறுவதென்று புரியவில்லை. சரி, விஸ்வதா வேலை விஷயமா கமல்கிட்ட பேச போறத பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லையே. நாம எப்படி யாருக்கும் ரெக்கமெண்ட்லாம் செஞ்சது கிடையாதே என்று நேயா கேட்டாள். விஸ்வதா ரொம்ப பாவம்பா. அவங்களுக்கு பண பிரச்சனை இல்ல, சேவிங்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா வேலை எதுவும் செய்யாம வீட்ல இருந்தா பழசையெல்லாம் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால வீட்ல இருக்கவங்க எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செய்யறாங்க. எனக்கும் கஷ்டமா இருக்கு. நீ இல்லாத நேரம் ஆடிட்டிங் விஷயமா கமலை பார்த்தப்போ கமலை பர்சனலாவும் தெரியும்னு தான் நான் இந்த விஷயத்த கேட்டேன். ஏன் தப்பா நேயா என்று சுரபி பதிலுக்கு கேட்க, நேயாவிற்கும் அது நியாயமாகவே பட சுரபி செய்தது சரி என்று ஒத்துக்கொண்டாள். அன்று இரவு வீட்டில் அகனும் நேயாவும் ஒன்றாக அமர்ந்துதான் இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அகனிடம் விஸ்வதாவை பற்றி இன்னும் சில தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நேயா நினைத்தாள். ஆனால் அப்படி அவனிடம் பேச ஆரம்பிப்பது என்பது தெரியாமல் சிறிது நேரம் அமைதி காத்தவள் துணிந்து விஸ்வதாவை பற்றி கேட்பதென முடிவு செய்தாள். அன்னைக்கு கோவில்ல விஸ்வதாவை மறுபடி பார்த்தா எப்படி ஃபீல் செய்வீங்கன்னு கேட்டனே, அதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லலையே என்று அதிலிருந்து அவள் பேச்சை ஆரம்பித்தாள். அவளுக்கு இப்போது அதற்கான விடையை தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அகனோ, இப்போ எதுக்கு அந்த கேள்வி? அப்படி ஒரு விஷயம் நடந்தா அப்ப பாத்துக்கலாம் என்று பதில் கூறினான். அப்படி ஒரு விஷயம் நடந்தாங்கிறது மாதிரி யோசிச்சு பதில் சொல்லுங்களேன் என்று அவள் விடாமல் கேட்க, அப்படி என்னோட பதில தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு ஏன் அவ்வளவு ஆர்வம் என்று அவன் பதில் கேள்வி கேட்டான். அவன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சில வினாடிகள் விழித்தவள், சரி அதை விடுங்க, விஸ்வதா வெளிநாட்டுல இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அது எந்த நாடு என்று கேட்டாள். இதற்கும் பதில் சொல்ல அவனுக்கு விருப்பமில்லை என்றாலும் எதற்காக அவள் விஸ்வதாவை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கிறாள் என்பது புரியவில்லை என்றாலும் சரி சொல்வோமே என்று நினைத்தவன், நியூசிலாந்துல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா, அந்த வேலைக்காகவும் அவளோட குடும்பத்துக்காகவும் எங்க காதல வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா என்று அவன் பதில் கூறவும், இப்போது 100% அவள்தான் அகனின் விஸ்வதா என்பது ஊர்ஜிதமானது.